ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து பிளாங்க் செல்ஸ் எப்படி வந்து ட்ராக்கிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ டேட்டாஸ் இருக்குது. இப்போ இந்த டேட்டாஸில் பார்த்திங்கன்னா நமக்கு செமஸ்டர் வைஸாக நம்ம டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஹெட்டர் ரோ எனக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் ரோவில் கிளிக் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு ஃப்ரீஸ் பேன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஹெட்டர் ரோ வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் டவுனில் போனாலும் நமக்கு வந்து ஹெட்டர் ரோ வந்து மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டாட்டிக்காக அப்படியே நிற்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பிளாங்க் செல்ஸ் எப்படி ட்ராக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு, மார்க்ஸு அண்டு கிரேட்லாம் இருக்குது. இது எந்த செமஸ்ட்ரு, எந்த இயர் அப்படின்றது இங்கே ஃபஸ்ட்டு நேமுக்கு மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதே செமஸ்டர் அண்டு இயர் இது ரெண்டும் வந்து எனக்கு இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எனக்கு வேணும். ஓகேங்களா? எனக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ ஏன்னா இப்போ நம்ம ஒரு இது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணி மேனுவலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதே எனக்கு வந்து ஒரு பல்க் டேட்டா இருக்கும்போது என்னால் வந்து நான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இப்படி பண்ணிட்டு போக முடியாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து நிறையா டேட்டாஸ் இருக்குது. நான் அகைன் எல்லாத்துக்கும் நான் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ராக் பண்ணிட்டு போனோன்னா எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு வந்து ஒரு லாஜிக்கல் இருக்குது. அந்த லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட் எ டைம் வந்து நம்ம இந்த செமஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் இங்கே ட்ராக் பண்ணணும், இயரும் ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செகண்ட் செமஸ்டர் இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே ட்ராக்கிங் ஆகணும். 2005ன்றது அப்படியே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக்கிங் ஆகணும். அதே தேர்டு செமஸ்டர் இங்கே எல்லாத்துக்கும் இந்த எம்டி செல்ஸுக்கு ட்ராக் ஆகணும். 2007 இந்த எம்டி செல்ஸுக்கு. இந்த ஒவ்வொரு செமஸ்டருக்கும் டவுனில் இருக்கிற எம்டி செல்லுக்கு வந்து அந்த செமஸ்டர் அந்த இயர் வந்து ட்ராக்கிங் ஆகணும். அதுதான் நம்மளோட கோல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன். எனக்கு அந்த காலம் செலக்ட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு கீழே இருக்கிற செல்லை நான் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்டையர் காலம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஜி அந்த கோ டு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பெஷல்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இந்த கோ டு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அகைன் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து பிளாங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? பிளாங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுனா அந்த இதை செலக்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு எனக்கு எந்த செல்லில் இருக்கிற வேல்யூ எனக்கு ட்ராக்கிங் ஆகணுமோ அதை ஜஸ்ட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்த உடனே இப்போ உங்களுக்கு தெரியும் சேஞ்சஸ் என்ன நடந்திருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த செமஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்கோ அதுக்கு கீழே இருந்த செல்லில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர்னு இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து செகண்ட் செமஸ்டருக்கு கீழே பிளாங்க் செல் இருந்தோ அங்கே வந்து செகண்ட் செமஸ்டர்னு எனக்கு வந்து இங்கே வேல்யூ என்ட்ரி ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒரு செல்லிருந்து கீழே இருக்கிற எம்டி செல்ஸை வந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வேணாலும் நம்ம n நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு வந்து இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதையே வந்து நம்ம எப்படி இந்த இயரையும் செமஸ்டரையும் அட் எ டைம் நம்ம பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டி அண்டு இ காலம் இந்த ரெண்டு காலமில் தான் நமக்கு வந்து அந்த எம்டி செல்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் ஜி கொடுத்து கோ டு விண்டோ போயிடுறோம். அதில் வந்து ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து பிளாங்க்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே பண்ணுறேன். எனக்கு இப்போ அந்த பிளாங்க் செல்ஸ் வந்து அது வந்து செலக்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த செலக்ட் ஆப்ஷன்லேயே ஈக்குவல் டு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு டைப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு செல் இந்த வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. அந்த பிளாங்க் செல்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு மேலே என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காகவே ட்ராக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா வியூவில் இருக்கும். இந்த ஃபார்முலா வியூவில் இருக்கிறத வந்து நம்ம ஜஸ்ட்டு
பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூ பண்ணிடணும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஆல்ட்டு இஎஸ்வி டைப் பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூஸோட அந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட்டு வேல்யூஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து டிசேபிள் ஆயிரும். இப்போ உங்களுக்கு வேல்யூஸாக தான் இருக்கும். இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது நிறைய இடத்துல வந்து இந்த லாஜிக் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் நம்ம மேனுவலாக போய் ட்ராக் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டோடு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.